கடலை உருண்டை சாப்பிட்டதுக்கப்புறம் வர ஸ்வீட் கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். கில்ட் இல்லாமல் ஸ்வீட் சாப்பிட்றதும் கஷ்டம். அட்லீஸ்ட் எண்ணெய் நெய் இல்லாமலாவது சாப்பிட்லாமே. இது எல்லாருமே கேள்விப்பட்ட ரெசிபி தாங்க கடலை உருண்டை. கருப்பட்டி சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடலை 2 கப் நல்லா வறுத்துட்டு அதே பேனில் ஏலக்காயும் வறுத்து வச்சுக்கலாம். கடலை ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் ஏலக்காய் கடலை 2யும் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க கொரகொரப்பா. அதே மிக்சர் ஜாரில் கருப்பட்டி சீவி எடுத்தது 1 கப். நான் எந்த தூசுமே இல்லாத கருப்பட்டி எடுத்துக்கிறேன், அது அப்படி பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒன்றா கலக்கிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் பிடிச்சி பார்த்தா நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மட்டும் கருப்பட்டியும் தண்ணியும் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி கரைஞ்சா மட்டும் போதும், எந்த பதமும் தேவையில்லை. அந்த கருப்பட்டி தண்ணி 2 ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்க வரும். அவ்வளோதான், உருண்டை பிடிச்சா கடலை உருண்டை ரெடி. 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.